இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா ஏய் சித்ரா வா. என்னாச்சு? சூனாக்கு என்ன வர சொன்னாங்களா? இல்லக்கா, நான் ஒரு விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. அக்கா, உங்ககிட்ட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பத்தி நான் சொல்லியிருந்தேன்ல. ஆமா, அந்த சிலபஸ்க்கான ஒரு கோர்ஸ் பார்த்தேன். அந்த எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன படிக்கணும் எல்லாம் தெளிவா சொல்லி கொடுக்குறாங்கக்கா. நான் அதை படிக்கலான்னு இருக்கேன். ஹே சூப்பர் சித்ரா, நல்ல விஷயம் தானே இது. ஆனா இப்ப ஃபீஸுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரி, எவ்வளவு கேக்குறாங்க? ஆ, அது 50,000 ரூபாய்க்கா. அது ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கே சித்ரா. எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். நீ கவலைப்படாத சித்ரா, என்னைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லு, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இது என் படிப்பு சம்பந்தப்பட்ட காசு. மற்றவங்களை அடிச்சு சம்பாதிக்கிற காசெல்லாம் வேண்டாம். அதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போயிடுவேன். 5,000 10,000 ரூபாய்னா ஏதாவது ரெடி பண்ணலாம். 50,000க்கு என்ன பண்றது? அக்கா, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது நீங்களும் கருணானாவும் சேர்ந்து மனசு வச்சாதான் நடக்கும். சரி, என்னன்னு சொல்லு. இது பாருங்க அக்கா, இதுல கப்பிள்ஸ் மட்டும் தான் கலந்துக்கணும். இதுல கலந்துக்கிட்டு வின் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 50,000 ரூபாய் தராங்க. நீங்க இதுல கலந்துக்கிட்டு அந்த பணத்தை ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி சித்ரா, நீ தைரியமா போ. கண்டிப்பா உனக்கு பணம் வரும். ரொம்ப தேங்க்ஸ். IAS ஆகணுங்கிறது சித்ராவோட ரொம்ப நாள் கனவு. அதுக்கு இந்த 50,000 ரூபாய் ஒரு தடங்களா இருக்கக்கூடாது. நாளைக்கு நம்ம 2 பேருமே இந்த கேம் ஷோக்கு போறோம். இந்து, இப்போதானே அண்ணா வந்து சொல்லிட்டு போனாரு, நாளைக்கு எந்த வேலையும் வச்சுக்காத, டைவர்ஸ் கேஸ் ஹியரிங்க்கு வருதுன்னு. நீ வேணா நாளைக்கு கோர்ட்டுக்கு போ, நான் வரல. எனக்கு அதை விட சித்ராவோட படிப்பு தான் முக்கியம். இல்லை இல்லை, கோர்ட்டு விஷயம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நானும் நீயும் கேம் ஷோவில் கலந்துக்கலாம். நீ சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம்.